அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே, அன்பு வாடிக்கையாளர்களே, வாசகர்களே, இனிய காலை வணக்கம். இன்று சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 புதன்கிழமை. தேய்பிறை துவிதியை திதி இரவு 2 மணி வரை. அனுஷம் நட்சத்திரம் பகல் 11 மணி 36 நிமிடம் வரை. பின்பு கேட்டை நட்சத்திரம். சித்த யோகம் உள்ள சுப முகூர்த்த நாள் இன்று. இனி 12 லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம். மேசம் லக்ன அன்பர்களே, நிதானமும் எச்சரிக்கையும் உள்ள நாள் இன்று. சிலருக்கு திடீரென்று உடல் உபாதைகள் ஏற்பட்டு விலகலாம். சிலருக்கு தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டி வரலாம். தந்தையுடன் வாக்குவாதங்களும் மனப்பதற்றமும் ஏற்படும் நாள் இன்று. காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. வாகனத்திலும் போக்குவரத்துகளிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு சோம்பலும் வேலை பளுவும் சங்கடங்களும் தோன்றும் நாள் என்று. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி கூடினாலும் பராமரிப்பு செலவுகளும் பழுதுபார்ப்பு செலவுகளும் இருக்கும் நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற போக்கு இருக்கும் நாள் என்று. ரிஷபம் லக்ன அன்பர்களே, அனுகூலமான நாள் என்று. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் நல்ல நாள் என்று. சிலருக்கு குடும்பத்துடன் சுபகாரிய நிகழ்வுகளுக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கும் நேரம் செலவிடும் நல்ல நாள் என்று. ஒரு சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரும் நல்ல நாள். மாப்பிள்ளைக்கு பெண்ணும் பெண்ணுக்கு மாப்பிள்ளையும் அடையாளம் காட்டப்படும் அற்புத நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு உற்சாகமான மனநிலை இருக்கும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமான நாள் இன்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் மிக அற்புதமான நல்ல நாள் இன்று. மிதுனம் லக்ன அன்பர்களே, மனச்சஞ்சலம் உள்ள நாள் இன்று. உறவினர்கள் நண்பர்களிடத்து மனக்கசப்பை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவி உறவிலும் சற்று விரிசல் ஏற்படும் நாளாகையால் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு கடன் உபாதைகள், கடன்காரர்கள் தொல்லைகள் இருக்கும். வெறுப்பும் விரக்தியும் இருக்கும் நாள் என்று. இன்னும் சிலருக்கு தனிமையை உணரும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் ஓரளவு அனுகூலமான நாள் என்று. சிலருக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து தொழில் வகை கடன்கள் கிடைக்கும் நல்ல நாள். வியாபாரம், யூக வணிகம், தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாள் இன்று. கடகம் லக்ன அன்பர்களே, மன மகிழ்ச்சியுடன் இருக்கும் நல்ல நாள் இன்று. சிலருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பும் நன்மையை தரும். இன்னும் சிலர் குலதெய்வம் மற்றும் ஆலய தரிசனம் கிடைக்கும் அற்புத நாள் இன்று. பிள்ளைகளால் பெருமையும் சிலருக்கு கிடைக்கும். முதியவர்களுக்கும் பிள்ளைகளால் ஆதரவும் அனுசரணையும் இருக்கும் நல்ல நாள் என்று. காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கு மனமகிழ்ச்சி கூடும் அற்புத நாள் என்று. சிலருக்கு காதல் கைகூடும் நாளாகவும் இன்று இருக்கிறது. பணியில் இருப்பவருக்கு சோம்பல் தலை தூக்கும். சொந்த தொழில், வியாபாரம், யூக வணிகம், கமிஷன், தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இது மிக அற்புத நாள் இன்று. சிம்மம் லக்ன அன்பர்களே, உடல் உபாதைகளும் மனச்சஞ்சலங்களும் சோம்பல்களும் இருக்கும் நாள் என்று. பெரியவர்கள் மகான்களிடம் பயபக்தியுடன் நடந்து கொண்டு அவர்கள் ஆதரவை பெற வேண்டிய நாள். சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது வரும். முதியவர்களுக்கும் பிள்ளைகளால் சிற்சில தொல்லைகள் வந்து விலகும் நாள். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கு மனக்கசப்புகள் தோன்றும் நாளாகவும் இருப்பதால் கவனம் தேவை. பணியில் இருப்பவருக்கும் வேலை பளு கூடும் நாள். பதட்டத்துடன் செயல்படுவீர்கள் என்பதால் அடிபடல், காயம்படல் போன்ற சம்பவங்களும் இருப்பதால் மிகவும் எச்சரிக்கை தேவை. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி கூடும் நல்ல நாள் என்று. சிலருக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, கமிஷன் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமற்ற நாளாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. கன்னி லக்ன அன்பர்களே, மன மகிழ்ச்சியுடன் கூடிய சிறப்பான நாள் என்று. உறவுகள், நண்பர்கள் ஆதரவுடன் இருப்பார்கள். முயற்சிகள் கைகூடும் நல்ல நாள் என்று. உங்களின் முயற்சிக்கு தந்தையின் ஆதரவு பக்க பலமாக இருக்கும். சிலருக்கு சிறு பிரயாணங்கள் அமையலாம். இன்னும் சிலருக்கு மண், மனை, வாகனம் வாங்க விற்க ஒப்பந்தங்கள் நடக்கும் நல்ல நாள் என்று. பணியில் இருப்பவருக்கும் உற்சாகமான மனநிலை இருக்கும்.
சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நல்ல நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு மிகவும் அனுகூலமான நல்ல நாள் என்று. துலாம் லக்ன அன்பர்களே, பேச்சில் நிதானம் தேவை. உறவினர் நண்பர்களிடத்து வெறுப்பு விரோதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் என்று. சிலருக்கு விலையுயர்ந்த பொருள் சேர்க்கையும் பண வரவும் உள்ள நல்ல நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு பணிச்சுமை கூடும் நாள். ஒரு சிலருக்கு செல்வாக்கு உயரும் நல்ல நாள். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் என்று. பண வரவும் பொருள் வரவும் சிலருக்கு இருக்கும். கையிருப்பும் கூடும். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பண வரவு உள்ள அதிர்ஷ்டகரமான நல்ல நாள் என்று. விருச்சகம் லக்ன அன்பர்களே, தன்னம்பிக்கையும் தோற்ற பொலிவும் கூடும் நல்ல நாள் என்று. எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் கிடைக்கும். பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும் நல்ல நாள் என்று. இளைய பருவத்தினருக்கு உற்சாகம் இருக்கும் அருமையான நாள் என்று. பணியில் இருப்போருக்கும் நிர்வாகத்திடம் பாராட்டுகள் பெறும் நல்ல நாள். உற்பத்தி சார்ந்த சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் அனுகூல போக்கு இருக்கும் நல்ல நாள். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தன்னம்பிக்கை கூடும் நல்ல நாள் என்று. தனுசு லக்ன அன்பர்களே, சோம்பலும் மறதியும் மிகுந்த நாள் என்று. கைப்பொருள், கையிருப்புகளையும் கவனத்துடன் கையாள வேண்டிய நாள் என்று. சிலருக்கு விரய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். இன்று அடுத்தவர்களிடத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. போக்குவரத்துகளிலும் எச்சரிக்கை மிகுந்த நாள் இன்று. பணியில் இருப்பவர்கள் பணியில் மிகுந்த கவனம் தேவை. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் ஆபத்து விபத்துகள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு உபகரணங்கள் பழுதுபார்ப்பு செலவுகளும் இருக்கும். உற்பத்தி கூடினாலும் சிறு நஷ்டங்களும் தவிர்க்க முடியாத நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் இல்லாத நாள் என்று. மகரம் லக்ன அன்பர்களே, சிறப்பான நாள் என்று. உறவுகள், நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலமாக அனுகூலமும் லாபங்களும் கிடைக்கப்பெறும் அற்புத நாள் என்று. சிலருக்கு நண்பர்களுடன் கேளிக்கை, பொழுதுபோக்கு என்று நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மனம் உற்சாகத்தில் இருக்கும் நல்ல நாள். பணியில் இருப்பவருக்கும் உற்சாகமான மனநிலை இருக்கும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான போக்கு இருக்கும் நல்ல நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் என்று. கும்பம் லக்ன அன்பர்களே, பொறுப்புடன் செயலாற்றும் நாள் என்று. பெயருக்காகவும் புகழுக்காகவும் ஓடி ஓடி காரியமாற்றும் நாள் என்று. உறவினர்கள், நண்பர்களின் விசேஷங்களுக்கு கூட கலந்து கொள்ள முடியாமல் சங்கடங்களுக்கு ஆளாகும் நாள். பணியில் இருப்பவருக்கும் பணிச்சுமை கூடினாலும் பேர், புகழ், அந்தஸ்து கூடும் நல்ல நாள் என்று. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி பெருக்கம் இருக்கும் அற்புத நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் நல்ல செயல்பாடுகளும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் அந்தஸ்தும் கூடும் நல்ல நாள் என்று. மீனம் லக்ன அன்பர்களே, இனிய நாள் என்று. பெரிய மனிதர்களின் சந்திப்பு, சாது சன்னியாசிகளின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அற்புத நாள். சிலருக்கு தூரதேச பிரயாணம், கோவில் குளங்கள் சென்று வரும் வாய்ப்பும் ஏற்படும். இன்று ஆரோக்கியம் மேம்படும். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாள். குடும்பத்தில் சுபகாரியம் பேச்சு, மறுமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் அற்புத நாள் என்று. பணியில் இருப்பவருக்கும் சற்று சோம்பல் இருக்கும். முதலாளிகள் ஆதரவு பெரிதளவில் இருக்காது. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் பெரிய அளவுக்கு உற்பத்தி பெருக்கம் இல்லாத சுமாரான நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரும் அற்புத நாள் என்று. அன்பர்களே, இதுவரை 12 லக்னங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.